வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இயல் 5 சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். பதிகம். பதிகம் என்பது எந்த ஒரு நூலிலும் அந்த நூலினுடைய முன்னுரை போன்று செயல்படக்கூடியது பதிகமாகும். இந்த சிலப்பதிகாரத்திலே இந்த பதிகம் என்பது காப்பியத்தினுடைய ஒட்டுமொத்த கதையையும் மிகச் சுருக்கமாக ஒரு பாடலில் அல்லது சில வரிகளில் விளக்கக்கூடியதாக அது அமைந்துவிடும். இளங்கோவடிகள் இந்த சிலப்பதிகாரத்தை ஏன் இயற்றினார், அதன் 3 முக்கிய அறக்கருத்துகள் என்னென்ன என்பதனை இந்த பதிகம் என்பதே விளக்குகிறது. இந்த பதிகத்திலே கூறப்பட்ட செய்தியாக முதலாவது, அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதுவும், உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்தலும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதுவும், சூழ்வினை சிலம்பு காரணமாக சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என முடிகெழுவேந்தர் மூவர்க்கும் உரியது அடிகள் நீரே அருளுக என்றார் அவர். பதிகத்திலே சொல்லப்படக்கூடிய இந்த செய்தி, குன்றக்குறவர்கள் தாம் கண்ட காட்சியினை சேரன் செங்குட்டுவனுக்கு சொல்லும்போது அருகிலே இருந்த சாத்தனார் கூறுகிறார், இந்த கதை எனக்கு தெரியும் என்று அவர் கூற, அந்த கதையை கூறிய அந்த செய்தியை இளங்கோவடிகள் காப்பியமாக உருவாக்குகிறார். அவ்வாறு உருவாக்கக்கூடிய நிகழ்வுதான் இந்த பதிகத்திலே கூறப்படுகிறது. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதும், அரசியல் வாழ்வில் ஈடுபடக்கூடியவர்கள் பிழை செய்தால் அவர்கள் செய்யக்கூடிய தவறு என்பது அவருக்கு கூற்றுவனாக யமனாக வந்து சேர்ந்துவிடும் என்பதும், உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்தலும், நூலில் பெருமையாக பேசப்படக்கூடிய பத்தினி என்னும் தன்மையை உடைய பெண்களை உயர்ந்தவர்கள் போற்றுவார் என்பதும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும், நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலினுடைய தாக்கமும் நிச்சயமாக நமக்கு மீண்டும் வந்து சேரும் என்பதும், சூழ்வினை சிலம்பு காரணமாக சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள். ஆக சிலம்பு எனக்கூடிய ஒரு பொருளின் ஒரு கருவியின் காரணமாக ஏற்பட்ட அந்த வினை அது மீண்டும் தொடரும் என்பதனை இங்கு கூறப்படுகிறது. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவது, உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்தல், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டல், இந்த 3 உண்மைகளையும் பதிகத்திலேயே சொல்லிவிடுகிறார். இந்த 3 உண்மைகளும் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்தது எது என்பது இங்கு ஊழ்வினை. அந்த ஊழ்வினையை நடத்தக்கூடிய ஒரு கருவியாக வந்து சேர்ந்தது என்பது சிலம்பு. இந்த கதையினை நான் சொல்ல நீங்கள் எழுதுங்கள் என்று சாத்தனார் இளங்கோவடிகளுக்கு சொல்லியிருக்கிறார். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்னும் அந்த சிலம்பினால் அதிகரித்த அந்த வரலாறு என்னும் பெயரால் நாட்டுதும், நான் ஒரு பாட்டு உடைய செய்யுளை நான் இயற்றுகிறேன் என்று அவர் கூறுகிறார். இது இந்த பகுதி. முடிகெழு வேந்தர் மூவர்க்கும் உரியது அடிகள் நீரே அருளுக என்றார் அவர். இங்கு சாத்தனார் கூற இளங்கோவடிகள் எழுதியது என்பது இங்கு. முன்பு நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்பது சாத்தனாருடைய அந்த கூற்றுக்கு இளங்கோவடிகள் தாமே எழுதுகிறேன் என்று கூறியது இங்கு. ஆக முடிகெழுவேந்தர் மூவேந்தர் பற்றிய செய்தியாக இருப்பதால் அடிகளாகிய நீங்களே இயற்றுங்கள் என்று இங்கு சாத்தனார் இளங்கோவடிகளை பார்த்து கூறுகிறார். கடந்த நியமன தேர்விலே கேட்கப்பட்ட வினாவை பாருங்கள். அதில் தகுதி தேர்விலே அங்கு அடிகள் நீரே அருளுக யார் யாரிடம் கூறியது என்ற ஒரு வினா இடம்பெற்றிருந்தது. அதற்கான பதில் சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகள் அவரை பார்த்து கூறியது. சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்படும் தோரிய மகளிர் என்பவர்கள் யாவர்? சரியான பதில் ஆடும் பெண்கள். நன்றி.